ஆமா வேணாம் கடிதமே இருக்கட்டும் படி. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னல அங்க பொன்மணி போட்டுக்கோ. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்க கவிதை கொண்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை கொண்டது. கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கவிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்க கவிதை கொண்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை கொண்டது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமா. எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ புரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதை இழுக்கிறோம் நடுவுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இதை பாரு, எனக்கு என்ன காயனாலும் என் உடம்பு தாங்கிடும். உடம்பு தாங்குமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் வந்து தாக்கணும்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. அதையும் தாண்டி புனிதமான சிவகாமிய சிவனிலையும் பாதிய அளவு உனக்கு புரியுமா? சுபலாலி லாலி 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 அபிராமி லாலி 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 அபிராமிய தாலாட்டு சாமிய நான் தான தெரியுமா?
பாட்டு இருக்கா? இல்லை. எங்களை வந்து தீண்டும் போது இந்த பாட்டு மாதிரி ஒரு பாட்டு இருக்கா? இல்லை. பூமாலையே தோல் சேரவாங்கிற மாதிரி பாட்டு இருக்கா? வரிசையா பாடு. இவ்வளவு சொல்லிட்டே போகலாம்.